நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமாலையிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ரத சப்தமி என்ன நன்னாளில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் கருட சேவையை சின்ன திரையின் மூலமாக கண்டு அனுபவிக்க வந்திருக்கும் பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. அன்பர்களே, இந்த ரத சப்தமி தினத்தில் மலையப்பன் ஒரு தினத்தில் 7 வாகனங்களில் வீதி புறப்பாடு கண்டருள்கிறான். வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளில் ஒரு வாகனத்தில் வீதி உலா கண்டருள இந்த தினத்தில் குறிப்பிட்ட தினத்தில் 7 வாகனங்கள் புறப்பாடு. எவர் பொருட்டு, ஏன், எந்த பக்தன் பொருட்டு என்று சற்றே பார்ப்போம். அனைத்து பக்தர்களுக்கும் மகாபாரதம் எனும் இதிகாசம் அறிந்திருப்பீர்கள். மகாபாரதத்தில் கௌரவ பாண்டவர்களுக்கு பிதாமகர் அல்லது தாத்தா என்று அழைக்கப்பட்ட பீஷ்மாச்சாரியார் கங்கா புத்திரன் அனைவரும் அறிவீர்கள். இவர் பரத குலத்திற்கு ரத்தனமாக திகழ்ந்தவர். பாரத போரில் கௌரவர் பக்கலில் நின்றவர். அர்ஜுனின் அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படுக்கையில் கிடந்து இந்த உத்தராயண காலத்திற்காக காத்திருந்தவர். அஷ்டவசுக்களில் ஒருவர் பீஷ்மாச்சாரியர். அவதரித்த இவர் உத்தமர். தன்னை காண வந்த அனைத்து மகாத்மாக்களையும் மகனீயர்களையும் துதித்தார் பீஷ்மர் சார். பீஷ்மர் தன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானை துதித்து பாண்டவர்களுக்கு எத்துணை துணையாக உள்ளார் என்பதை தன் துதிகளால் விளக்கி உபதேசித்து அருளினான். யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவாரி அலங்கிருத ஆஸ்யே மம நிச்சித ஷரைஹி விபத்தியமான த்வச்சி விலசத்து கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. ஹே தர்மபுத்திரா, பாண்டுபுத்திரர்களே கேளுங்கள். இந்த கிருஷ்ணன் தேவதேவன். அன்று பிருந்தாவனத்தில் மாடு மேய்க்கும் போது பசுமாடுகளின் கோதூளிகளை மண்ணை தன் தலையில் ஏந்திய கண்ணன். இந்த பாரத யுத்த களத்தில் உங்களுக்கு, அதாவது பாண்டவர்களுக்கு 18 நாட்களும் தேரோட்டி அந்த குதிரைகள் கிளப்பிய பொழுதி செம்மண் சேனா தூளி தூசகிதமான சந்தன குழம்பாக அலைகின்ற அவனது சுருண்ட கேசத்தில் தாமரையில் உள்ள மகரந்த துளிகள் படர்ந்து மேலே இருக்க தன் பக்தனுக்காக வியர்வை சிந்த உழைப்பேன் என்று காட்டும்படியாக பிரதிஜை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்தவன். முத்து முத்தாக வியர்வையை திருமுகத்திலே அரும்ப அந்த திவ்யமான வியர்வை துளிகள் இதோ இந்த கருட வாகனத்தில் ஆரோகணித்து இருந்து அர்ச்சக முகேன இதோ அனைத்து கோஷங்களையும் கேட்டுக்கொண்டுதோ புறப்பட்டு விட்டான். ஆரோகணித்து கருட வாகனத்திலே ஸ்ரீ வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய இவனுடைய பரத்வம் என்று சின்னம் இருந்தால் கருட வாகனமும் அகலையில்லேன் இருக்கும்படியான பிராட்டியை தன் மார்பிலே கொண்டது தானே இவருக்கு பரத்வ சின்னமாக பிரதானமாக அமைந்தது. இவனுடைய திருமுகத்தில் அரும்பிய அந்த திவ்ய வியர்வை துளிகள் இவனுடைய சுருண்ட கேசத்தின் நுனியில் பாணத் முத்துக்களைப் போல அரும்பி சொட்டி கொண்டிருந்ததாம். இந்த காட்சி பீஷ்மாச்சாரியர் கண்டு முத்து பந்தல் கீழ் அலங்கிருத்தமான இருந்த இந்த கண்ணனின் திருமுகம் என்னால் மறக்க இயலாது என்றார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்று அர்ஜுனனுக்கு இதையத்தானே உபதேசித்தான் தேர்தட்டில். இப்படி பகவானை துதித்த பீஷ்மன் எம்பெருமானின் திருவடிகளை அடைந்த தினமே இந்த ரத சப்தமி நன்னாள். சூரியன் தனது கதியை கடகரேகை நின்று மகர ரேகைக்கு திரும்பும் நாள், உத்தராயண காலம். இத்தினத்திற்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் காத்திருந்தார். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை கிருஷ்ணனாக அவதரித்து வந்ததை ஞானத்தாலே உணர்ந்தவர் இவர். இப்படிப்பட்ட பக்தனுக்கு, கங்கா புத்திரனுக்கு தன்னை காட்டிக் கொடுத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதை இப்போது இத்திருமலையிலே நாமும் கண்டு கழிக்கின்றோம் என்றால் அந்த அச்சுதனின் அனுகிரகத்தாலே என்னோ. இவற்றில் ஏற்றமுடைய கருட வாகனத்தில் ஆரோகணித்து பீஷ்ம பிதாமகருக்கு காட்சியளித்தது ஏற்றமுடையது. அதே நம்மை காணச் செய்ததும் அவன் அனுகிரகத்தாலே தானே. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவனுக்கு திருவனந்தாழ்வானை போன்று நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் நித்தியசூரிகளில் ஒருவரான ஸ்ரீ பட்சிராஜனை குறித்து சுவாமி தேசிகன் தண்டக வடிவில் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு எதிராக ஒரு பாம்பை சிலர் ஏவி விட சுவாமி கருட மந்திரம் உள்ள அடக்கிய இந்த கருட தண்டகத்தை ஜபிக்க கருடாழ்வாரும் அந்த நாகத்தை தூக்கிச் சென்றது என்பதை நிகழ்ச்சி சரித்திரம்.
இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்க்கும் கருடாரூடனாக மலையப்ப சுவாமி எழுந்தருளிக் கொண்டிருக்கும் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கும் இந்த காட்சியும் ஒரே க்ஷணமாக ஒரே தினமாக காண்போருக்கு எல்லாவித நன்மைகள் ஏற்படும் என்பது சுவாமி தேசிகனின் அனுபவபூர்வகமான உபதேசங்கள். நமக பன்னகனத்தாய வைகுண்டவச்சவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று துவங்குகிறார் ஸ்லோகத்தை. ஸ்ரீ கருடன் பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவன். தமக்கு எதிரிகளான பெரிய பெரிய நாகங்களை அடக்கி தன் திருமேனியிலே ஆபரணங்களாகவே அணிந்து கொண்டுள்ளானாம். சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ள ஸ்ரீ கருட பகவானை இன்றும் நாம் நாச்சியார் கோவில் எனும் திவ்யதேசத்திலே காணலாம். இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திவ்யதேசம். இத்தலத்தில் கல்குருடன் சுப்பிரசித்தம். 9 நாகங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்துள்ளார். 9 இடங்கள் என்பது நவக்கிரகங்களுக்கு சமம் என்று கூறுவர். எம்பெருமானுக்கு அந்தரங்கதாசராய் சகல கைங்கரியங்களையும் செய்பவர். வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா என்று ஸ்ரீ ஆளவந்தார் துதியில் சாதித்துள்ளார். கருத்மானின் 2 இறக்கைகளும் 4 வேதங்கள் என்றபடி இவருடைய சிறகுகள் காண்பதற்கு மிக அழகியதாக இருக்கும். தண்டகம் எனில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருடைய கருட தண்டகத்தில் ஒவ்வொரு வரியிலும் 36 கணங்கள் முறையே 108 எழுத்துக்கள் உள்ளன. இவை அனைத்தும் இரகசியங்களே. முதலில் உள்ள ஸ்லோகத்தில் சர்ப்பங்களால் சூழப்பட்ட ஸ்ரீபதியான ஸ்ரீவான் நாராயணனுக்கு வந்து தொண்டு செய்வதையும் வேதங்களே தன் சிறகுகளாக கொண்ட ஸ்ரீ கருத்மானுக்கு நமஸ்காரத்தையும் சொல்கிறது. எனவே இதன் பொருள் நாகதோஷத்தை நிவர்த்திக்கும் என்பது. இத்தகைய மேன்மையான ஸ்ரீ கருட பகவானின் மூலமந்திரத்தை சுவாமி தேசிகன் உபதேசித்தருளியவர் சுவாமி அவருடைய மாத்துலரான அப்பிள்ளார். இவர் சுவாமி தேசிகனின் தாய்மாமன் மாத்துலர். இம்மூலமந்திரத்தை ஜபித்த காரணத்தாலே சுவாமிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகி தன் விக்கிரகத்தை சுவாமிக்கு பிரசாதித்து அனுகிரகித்தார். சுவாமி தேசிகன் ஞானத்தின் உச்சக்கட்டத்திலேயே இருந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் அனுகிரகத்தாலே மேலே ஞானத்தின் எல்லை நிலத்தையே அடைந்து விட்டார் எனலாம். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனின் மூலமந்திரத்தை ஸ்ரீ கருட பகவானே உபதேசித்ததால் வேதசாரமாகவே கருதப்படுகிறது. சுவாமி தேசிகன் தான் அடைந்த பேற்றை மேலே வரும் சந்ததியினரும் ஸ்ரீ கருட பகவானை சேவித்து மேன்மை பெற வேண்டும் என்று இந்த மந்திரத்தின் உள்ளீட்ட பொருளாக இந்த கருட தண்டகத்தை அனுகிரகித்துள்ளார். இவை அனைத்தும் ஸ்ரீ வகீந்திரபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் ஔஷதகிரியில் நடந்தேறியது. இதோ ஆரணித்து கிளம்பிவிட்டான் நம் மலையப்பன். அதை சற்று கண்டே கழிப்போம். சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன். கலியுகமே போற்றுகின்ற ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய.
ஸ்ரீனிவாசாய. ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன், ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன், ஏழுலகும் கண்டுகளிக்க எழுந்தருளி வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாகரன் வருகின்றான், காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான், திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான், திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன், வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன், கண்டவர்கள் பிறவி பயனை அடையும் வண்ணம் வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய், தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான், காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான், காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, வெங்கடேசாய, ஸ்ரீனிவாசாய, வெங்கடேசாய, ஸ்ரீனிவாசாய. ஒரு சமயம் கருட பகவான் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் கனவில் தோன்றி தன்னை பற்றிய ஸ்தோத்திரம் இயற்றும்படி பணித்தாராம். அதற்கிணங்கிய சுவாமியும் கருட பஞ்சாசத் எனும் ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்தார். வினதையின் செல்வனான இந்த கருத்மான் தனது தாயை விரோதிகளின் பிடிகளினின்று மீட்டு தாயை குடல் விளக்கம் செய்தவனாக திகழ்கின்றது. தேவலோகத்தினின்று அமிர்த கலசத்தை எடுத்து வந்ததையும் சுவாமி 51 ஸ்லோகங்களாலே விவரித்துள்ளார். சுவாமி இதை 5 பகுதிகளாக பிரித்துள்ளார். பர வியூக வர்ணனம் என்று முதலாவது தொடங்கி கருடனுடைய பரரூபம் எம்பெருமானுக்கு அத்தியந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருப்பதை சாதித்துள்ளார். அடுத்தது அமிர்தாகரண வர்ணகம் என்று கருத்தமானின் தாயாரான வினதா தேவியின் அடிமை தலையை நீக்க கருடன் தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்த விஷயத்தை விவரித்துள்ளார். நாகதமன வர்ணகம் வினதைக்கு எதிராக பொய்சாட்சிகளை சொன்ன நாகங்களை அடக்கியவாற்றை இதில் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பரிஷ்கார வர்ணகம் சேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலன், குளிகன் ஆகிய மகா சர்ப்பங்களை கருடனுக்கு ஆபரணங்களானது வர்ணிக்கப்பட்டுள்ளது. அத்புத வர்ணகம் பகவானுக்கு கருத்மான் பல வகையாக தோண்டு புரிதலும் ஆச்சரியம் அடையும்படி எம்பெருமானுக்கு உதவி புரிதலும் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கருட பஞ்சாசத்தில் உள்ள எல்லா ஸ்லோகங்களுமே பக்தர்களை காத்துள்ள வேண்டும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தேசிகன் சாதித்துள்ளது ஓர் விசேஷம் என்னவென்றால் ஆஹர்தாரம் சீதாயா சுரதிகம மகாச்சக்ர துர்கஸ்திதாயாக ஜேதாரம் வஜ்ரபாணேः சக விபுதகணைः ராகவே பாகுவேகாத் விஷ்ணௌ சம்பிரீயமானே வரவினிமயதோ விஸ்வவிख्यात கீர்த்திம்
விஷ்ணு சம்பிரியமானே வரவினிமயதோ விஸ்வவிக்கியாத கீர்த்தியும் என்கிறது. தேவம் யா அசூதசா அசௌ திசது பகவதி சர்ம தாட்சாயணி நக. தேவலோகத்திலிருந்து கருட பகவான் அமிர்தத்தை எடுத்து வர முயலும்போது அங்கே ஒரு பெரிய சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்குமாம். அமிர்த குடத்தின் அருகே எவரும் செல்ல இயலாததாக இருந்தது. அதை அலட்சியம் செய்த கருத்மான் மிக்க தைரியத்துடன் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார். இன்றும் அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் கருத்மான் கொண்டுள்ள அந்த சிலாரூபத்தை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம். கருத்மானை வஜ்ராயுத சகிதமாக இந்திரன் எதிர்க்க வீறு கொண்டு வினதாசுதன் தன் தோள் வலிமையாலே வென்று அமிர்த கலசத்தை மீட்டு வந்தார். இவர் வலிமையைக் கண்ட ஷியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உகந்து பல வரங்களை அனுகிரகித்தார். தாயை அடிமை தளத்தினின்று மீட்டார். தாயின் ஆசீர்வாதத்தையும் பெற்றார் என்கிறது இந்த ஸ்லோகத்திலே. இக்கருடனை பெற்ற மகா பிரதிவிரதையான தக்ஷ பிரஜாபதியின் புதல்வியான வினதை தேவி நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அளிக்க வேணும் என்றும் பிரார்த்தித்து அருள்கிறார். அமிர்த கலசத்தை சுமந்து வந்த அந்த திருக்கரங்களிலே உலகளந்த உத்தமனான கோபாலன், ஆசிரித ரக்ஷகன், பக்தவத்சலன் என்று பல திருநாமங்களை உடைய நம் ஸ்ரீனிவாசனின் திருக்கமலபாதங்களையும் ஏந்தி கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறான் என்றால் என்ன ஏற்றம், என்ன ஏற்றம்! நம் குறைகளை தீரவன்றோ இது என்ன தடை வரப்போகிறது? வாமே வைகுண்ட சையா பணிபதிஹி கடகோ வாசுகி பிரம்மசூத்திர லக்ஷேன்ன தக்ஷகேண கிரதித घटितट चारु कार्कोटहारः पद्मं कर्णे अबसव्ये प्रतिभवति महापद्ममन्यत्र पिप्रधु சூட்டாயாம் சங்கபாலாம் குளிகமபி புஜே தட்சிணே பக்ஷிமல்லக என்று எப்படி இந்த நாகங்களை எவ்விடத்திலே கருத்மான் ஒரு ஆபரணங்களாக அணிந்து கொண்டுள்ளார் என்பதை விவரித்துள்ளார் சுவாமி தேசிகன். கருத்மான் நாகங்களை தன் அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். இடக்கையில் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொள்ளும் சேஷனை வளையாக அணிந்து கொண்டும், வாசுகியை தன் யஜ்ஞோபவீதமாகவும், தட்சகன் என்னும் பாம்புவை அரஞானாகவும், கார்கோடகனை அழகிய மாலையாக அணிந்திருந்தாராம். தனது பெரிய வலக்கரத்தில் பத்மம் என்னும் சர்ப்பத்தையும் இடக்காதில் மகாபத்மம் என்னும் நாகத்தையும் அணிந்து காட்சியளிக்கின்றாராம். தனது திருமுடியில் கிரீட்டமாக சங்கபாலன் என்னும் சர்ப்பத்தையும் வலக்கரத்தில் குளிகன் என்னும் சர்ப்பத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம். இவ்வண்ணமாக நாகங்களை தன் திருமேனில் அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கும் கருட பகவான் பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் நீக்கி நோய் நொடியற்ற வாழ்வை அருளட்டும். இந்த ஸ்லோகத்தையும் பொருள்களையும் கேட்டுக்கொண்டே இதோ மலையப்பன் உகந்து கருடன் மேல் ஆரோகணித்து வருவதை காணும் பக்தர்களை அனுகரிக்க சென்றாலும் ஜென்மம் கழிப்பான் என்பது இதுவன்றோ? ஆரோகணித்து வருவதை காணும் அனைத்து பக்தர்களின் மனக்கவலைகள், தேவதைகளால் ஏற்படும் கஷ்டம், விஷஜ்வரம், விஷஜந்துக்களால் ஏற்படும் பயம் அனைத்தையும் விலக்கி கொடுப்பான். அனைத்து தோஷங்களும் ஒழியும். நல்ல பலன்களை மனதில் விரும்புவதற்கு முன்பே பக்தர்களை வந்தடையும் என்று சுவாமி தேசிகன் அறுதியிட்டு அனுகிரகித்து உள்ளார். இதோ இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு என்னே அழகுற இந்த அழகை கருட வாகனத்தில் எம்பெருமான் ஆரோகணித்து வருவதை எத்தனை விதமாக நமக்கு காட்சியளிக்க நமக்கு அனுகிரகித்துள்ளனர். இதை கண்டு இதோ பக்தர்கள் கோஷங்கள் விளங்க இதோ ஆரத்தியும் கண்டு அழிகிறான். சற்றே கண்டு கழிப்போம். வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா,
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன், உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே, பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. கல்பத்திலே நாம் எம்பெருமான் கருட வாகனத்திலே சென்றதை நாம் கண்டோம் இல்லும். இதோ இங்கே நாம் கண்டு கழிப்பதற்கு, எம்பெருமான் நம்மை கண்டு கழிக்க வைப்பதற்காக நம்மை எங்கு எவரவர்கள் எங்கு வேண்டுகிறார்களோ அந்த இடத்திலே திரும்பி திரும்பி தன்னை காட்டிக் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனிடத்தை பிரார்த்தித்து மேலே தொடங்குகிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று ஆலிநாடன், அரட்டமுக்கி, கலியன் என்ற சிறப்பு பெயர்களாலே அழைக்கப்படும் திருமங்கையாழ்வார் நம் மீது அவனிடத்தே சரண் அடைந்து பெறும் பலங்களை லாபங்களை பட்டியலிட்டு அழகுற வரிசைப்படுத்தியுள்ளார். நாம பிரபாவமாக அமைகிறது இந்த பாசுர வெண்பா. நாராயணா கோவிந்தா என்று அழைத்தாலே போதுமானதாம். கঠিனமான யாக யஜ்ஞாதிகள், அதாவது ஒரு பலனை குறித்து செய்யப்படும் யஜ்யம் தரும் பலன்களை விட இந்த கலியுகத்திலே எளிதாக அவன் திருநாமங்களை சொல்லுவதாலேயே பெறுகின்றோம் என்கிறார் திருமங்கையாழ்வார். சிறந்த குலங்களையும் இவ்வுலகில் வாழும் வகைக்கு தேவையான செல்வங்களும் நாம் படும் துன்பங்களினின்று விடுதலையும், அதாகில் துன்பங்களை தரை மட்டமாக்குகிறான் என்கிறார். நீள் நெடுங்காலம் வாழும் பின்னே நீள் விசும்பும் என்னும் பரமபதத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறானாம்.
அவன் திருவடிகளிலே கைங்கரியம் புரியும் பாக்கியத்தையும் அனுகிரகிப்பான் என்கிறார். இப்படி தன்னை துதிக்க தேவையான சக்தியும் நோயற்ற வாழ்வும் புத்தி கூர்மை என நமக்கு வாழ்வாங்கு வாழ நாம் அறியாத பல நன்மைகளையும் அளித்தருள்வான். இந்த நாமத்தை சொன்னதாலே கீழே சொன்ன அனைத்து செல்வங்களையும் தான் பெற்றதை தான் அனுபவித்ததை இப்பாசுரத்தாலே எடுத்துரைக்கிறார் ஆழ்வார். மகாலட்சுமி பகவானிடத்திலே நமக்காக சிபாரிசு செய்வதனாலேயே அவளின் சரணாரவிந்தங்களை பற்றி அதன் மூலம் நாம் நாராயணனை பற்ற வேணும். லக்ஷ்மி அல்லதோ அதோ நாம் பற்றுவதற்கென்றே கருட வாகனத்தில் ஆரோகணித்து வந்து சென்றவிடமெல்லாம் பக்தர்களை கண்டு தன்னுடைய அழகை சமுதாய சோபையை அங்கங்கு காட்டி கொடுத்து அனைவரும் அனுபவிக்கச் செய்கிறான் இந்த திருமலை அப்பன். அவன் அந்த அலன்மேலமங்கை உரை மார்பனான அவனுடைய திவ்ய திருஷ்டியே நமக்கு போதுமல்லவா? மேலே நம் குறைகளை தீர்க்க நம் குறைகளை அவனிடத்தே சொல்வதற்காக கருடனும் எழுந்தருளுகிறான். இந்த நாராயணன் இல்லை, இதுவே இரட்டை அல்லது துவயம் என்னும் லக்ஷ்மி நாராயண தத்துவம். லக்ஷ்மியின் பெருமை நாராயணனிடத்திலும் நாராயணனின் இடத்திலே லக்ஷ்மியின் பெருமையும் உள்ளது. இப்போது திருமலையிலே நடக்கும் இந்த உற்சவத்தை காண வந்து நிற்கின்ற மகான்கள் வேத விற்பன்னர்கள் குழுமி இருக்கின்றார்கள். அத்தியாச்சரியமான இந்த உற்சவத்தை எல்லோரும் காணும்படி செய்ய இருக்கிறார்கள். பாகுபாடற்ற அவன் அனுகிரகத்தை என்னே என்று உரைப்பது இந்த அர்ச்சக சுவாமிகளும் கண்டுகளித்து அதே போல சாமானியர்களான நாமும் கண்டுகளிப்பதென்றால் அவன் அனுகிரகம் ஒன்றே போதும். திருவேங்கடவா கோவிந்தா என்று சொன்னாலே போதுமானது. உத்தமமான பலன்களை அவன் தயையாலே அள்ளித் தருகின்றான். இவனே நித்தியமாக சகசநாம அர்ச்சனையை திருச்செவி சாற்று கொண்டுபவன்தானே. கோவிந்தா என்னும் நாமம் 10 அவதாரங்களை குறிக்கின்றதாம். கோ என்பது அப்பௌருஷேயமான வேதத்தையும் குறிக்கிறது. கோ என்றால் பூமி. பூமி பிராட்டியை இரண்யாட்சடனுமிருந்து காப்பாற்றிய வராக அவதாரத்தையும் குறிக்கிறது. கோ அனைத்து தேவதைகளும் நிருசம்மனை கோவிந்த நாமத்தாலே துதிக்கின்றனராம். அவனுக்கும் கோவிந்தன் என்ற திருநாமம் உள்ளது. கோ எனில் 3 அடி மண் கேட்ட வாமனனையும் அதைத் தொடர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமனையும் திருவிக்கிரமனையும் நன்றாக எடுத்துச் சொல்கிறது. இவ்வுலகமனைத்தும் பொருட்களிலும் தன் திருவடியால் புதைத்து ரட்சித்த இவனுக்கு திருவிக்கிரமனுக்கு கோவிந்தநாமம் பொருந்தும் என்கிறார். கோ பூமி. பூமி முழுவதும் சஞ்சாரம் செய்தே பரசுராமனும் கோவிந்தனே. சஞ்சாரம் செய்துதானே பரசுராமனுக்கு அனைத்து க்ஷத்ரிய வம்சங்களையும் அளித்தான். கோ ஆயுதம். பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திர சஸ்திரங்களை ராமனுக்கு அர்ப்பணித்தார். ரிஷியிடமிருந்து அஸ்திரங்களை பெற்ற ராமனும் கோவிந்தனே. சமுத்திர ஜலத்தை சரித்து பூமியை தன் கலப்பையால் இழுத்து ரட்சித்ததாலே பலராமனும் கோவிந்த நாமத்துக்கு தகுந்தவனே. எனில் கோ எனில் பசும் என்று மற்றொரு அர்த்தமுண்டு. பசுவை ரட்சித்தது அந்த கிருஷ்ணனும் கோவிந்தனே. அவனுக்கு உள்ள நாமமே அதுதானே. கோபாலன் கோவிந்த என்று தானே. இப்படி 10 அவதாரங்களையும் பக்தர்களின் பொருட்டு அவதாரம் செய்தவனின் பெருமைகளே சகஸ்ரநாமம் கூறுகிறது. அது இந்த ஸ்ரீனிவாசனுக்கே பொருந்தும். பேராயிரம் கொண்டதோர் பீடுடைய செல்வனாராக ஸ்ரீ வெங்கடவனின் இந்த உற்சவத்தை கண்டு இதோ ஆனந்திக்கும்படியாக நம்மையும் இதோ கண்டு கழிக்கும்படியாக எத்தனை பக்தர்கள் ஏதோ ஆடல் பாடல்களோடு அவன் முன்னே இருந்து இதோ அவனும் கண்டுகளித்து அவனாலே நாமும் கண்டுகளிப்போம் என்றால் எத்தனை உன்னதி! இந்த பீஷ்மாச்சாரியாருக்குத்தான் எத்தனை ஏற்றம்! ஒரு நாளிலே இத்தனை வாகனங்களை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகனீயர்களாலே தானே நாமும் கண்டுகளிக்க முடிகிறது. இதை நாம்